ஒரு பயங்கரமான காடு. அந்த காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு, கையில பேக்கோட நெறைய ஜுவல்ஸு, நெறைய பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு அங்கிள் அந்த வழியா நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேரு. அவங்க கொள்ளைக்காரங்க. இந்த அங்கிள்ட்ட இருந்த எல்லா பணத்தையும், நகையும் எல்லாம் எடுத்துட்டு, அந்த அங்கிள நல்லா அடிச்சு, அவங்கள கீழ தள்ளி போட்டுட்டு இந்த 3 பேரும் போயிட்டாங்க. அந்த அங்கிள் தரையில கிடந்து, "ஐயோ! அம்மா வலிக்குது. எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா? தண்ணி தாகம் எடுக்குது." அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் தரையில கிடந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அங்கிள் என்ன பண்றாங்கன்னா, சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அங்கிள் வந்து பார்த்துட்டு, "என்னது இவன் ரோட்ல அழுதுட்டு கிடக்கான். இவனுக்கு என்ன செய்ய? யாராவது வந்து உதவி செய்வாங்க. நம்மளுக்கு என்ன வந்தது? நம்ம நம்ம வேலைய பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சைக்கிள்ல ஏறி போயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 வாலிப பசங்க நல்ல பைக்ல என்ன பண்றாங்க, வாராங்க. ஸ்பீடா வாராங்க. வந்து பார்க்குறாங்க. இந்த அங்கிள் தரையில கிடந்து என்ன பண்றாங்க, அழுதுட்டு கிடக்குறாங்க. தண்ணி வேணுங்கிறாங்க. ஆனா அந்த 2 பசங்களும் என்ன செய்யல, அந்த அங்கிளுக்கு எந்த உதவியுமே பண்ணல. அவங்க பாட்டுல அவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 3வதா ஒரு அங்கிள் கார்ல வராங்க. அதுக்குள்ள பார்த்த உடனே என்ன பண்றாங்க, இங்க ஒருத்தங்க தண்ணிக்காக, உதவிக்காக ஏங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த அங்கிள் கார்ல இருந்து இறங்குறாங்க. இறங்குன உடனே வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே அவருக்கு எதுவுமே பேச முடியல. அதுக்குள்ள அவருக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சது, இந்த கார்ல வந்து அங்கிளுக்கு வந்து தெரிஞ்சுட்டு, உடனே அவர் தன்னோட கார்ல வச்சிருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துட்டு வந்து இவருக்கு குடிக்க கொடுத்து, அவர் மேலெல்லாம் கீழே விழுந்து மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தொடச்சி அவருக்கு என்னென்ன உதவிகள்லாம் செய்யணுமோ அந்த உதவிகள்லாம் செஞ்சாரு. உடனே அந்த கீழே அடிபட்டு கிடந்த அங்கிள் கேட்டாங்க, "ஆர் யூ கிறிஸ்டியன்?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே, "எஸ் ஐ ஆம் எ கிறிஸ்டியன்" அப்படின்னு சொல்லி இந்த அங்கிள் வந்து அவங்களுக்கு சொன்னாங்க. அப்போ அந்த அங்கிள் சொல்றாங்க, "நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது கேள்விப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்தவங்க அப்படின்னா உதவி செய்வாங்க. நிறைய மிஷினரிகள் வந்து நம்ம நாட்டில் உதவி செஞ்சுருக்கிறாங்க. நிறைய ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்குறாங்க, காலேஜ் கட்டி கொடுத்துருக்குறாங்க, மருத்துவமனைகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால கிறிஸ்தவங்க அப்படின்னாலே உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுதேன்" அப்படின்னு சொல்லி கீழே விழுந்த அங்கிள் வந்து அவங்களுக்கு நன்றி சொன்னாங்க. உடனே அந்த காரில் வந்தாங்களா அந்த அங்கிள், அவங்க உடனே நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கள கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, விட்டுட்டாங்க. குழந்தைகளா, நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்காவது உதவி தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், நாம் வந்து உதவி செய்யணும். பைபிளில் இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளால் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், நம்மளால் முடிஞ்ச நேரத்தில் உதவிகள் வந்து செய்யணும்.